அதோட மட்டும் நிக்கல. அம்மா அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பகுதியில் உள்ள மக்கள் அப்போ நார்மலா போய் ஒரு பொது கிணத்துலயோ குளத்துலயோ ஏரியிலயோ தண்ணி எடுக்க முடியாது. தீண்டாமை அந்த பெரிய ஒரு தவறான செயல் அந்த டைம்ல நடந்துட்டு இருந்துச்சு. அதனால இந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பாளையங்கோட்டை சுற்று வட்டாரம் எல்லா மக்களும் தண்ணி எடுக்கிறதுக்காக 2 கிணறு வெட்டணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. கிணறும் வெட்டி எந்த ஒரு சாதி பேதம் பார்க்காம எல்லா மக்களும் என்ன பண்ணலாம், அந்த கிணத்துல தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் எடுக்கிற வகையில பயன்படுத்துற வகையில அந்த 2 கிணறு இருந்துச்சு. இந்த அம்மா பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால இந்த பாளையங்கோட்டை மக்கள் இவங்கள பாப்பாத்தி அம்மான்னு சொல்லி அன்போடு அழைப்பாங்க. அவங்க பிராமணர் குடும்பத்தை சேர்ந்ததுனால. அதனால அந்த கிணறு 2 கிணறுக்கும் பாப்பாத்தி அம்மா கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அம்மா இங்க எங்கேயோ இருந்து, அதாவது சாவு வரைக்கும் சென்று கொண்டு விட்டா செத்துருப்பாங்க. ஆனா அந்த தினத்துல ஆண்டவருடைய கிருபையால அந்த ஹென்றி லிட்டில் மூலமா காப்பாற்றப்பட்டு தஞ்சாவூர்ல இருந்து பாளையங்கோட்டைக்கு இங்க சர்ச்சு கட்டினதோட மட்டும் இல்லாம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னதோட மட்டும் இல்லாம நிறைய சமூக பணிகளும் செஞ்சு நமக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு சிறந்த சாட்சியா நம்ம முன்னாடி இருக்காங்க. மரண தருவாயிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு பெண்ணை இவ்வளவு பெரிய சரித்திரம் ஆண்டவரால படைக்க முடியும்னா உங்களை கொண்டு படைக்க முடியாதா?